Welcome to JSC Education. இன்னைக்கு நம்ம வீடியோல letter to bank manager to issue a new ATM card. So first நமக்கு ATM card வாங்க போறோம் அப்படின்னா இந்த லெட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாத்துக்கோங்க, நீங்க கார்டை தொலைச்சிட்டு யூஸ் பண்ற ATM கார்டு கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணோடனே ஒரு ATM கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுறீங்களா, புதுசா உங்களுக்கு ATM கார்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லெட்டர் தான் இது. நம்ம பேங்க் மேனேஜருக்கு நம்ம லெட்டர் எழுதணும். சோ அதுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Letter to bank manager to issue an new ATM card. So date போட்டுக்கோங்க. Date friends என்ன டேட் போடணும்னா, நீங்க இன்னைக்கு லெட்டர் பேங்க்ல இந்த லெட்டர் கொடுக்க போறீங்கன்னா அந்த டேட் போட்டுக்கோங்க. இல்ல நாளைக்கு கொடுக்க போறதா இருந்தா நாளையோட டேட் போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு டேட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஃப்ரம் அட்ரஸ்ல உங்களுடைய நேம், அதாவது அக்கௌண்ட் ஹோல்டர், அதாவது யார் பேர்ல அக்கௌண்ட் இருக்குதோ, பேங்க் அக்கௌண்ட் யார் பேர்ல இருக்குதோ அவங்களுடைய நேமும் அவங்களுடைய ஃபுல் அட்ரஸும் தான் எழுதணும். இப்ப என் பேர்ல பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா என்னுடைய பேரும் என்னுடைய ஃபுல் அட்ரஸும் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எங்க அப்பா பேர்ல வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அவங்களுக்கு தான் ATM வேணும்னா எங்க அப்பாவோட பேரும் வீட்டு அட்ரஸும் ஃபுல்லா எழுதணும். சரிங்களா? அதுக்கப்புறமா அக்கௌண்ட் நம்பர்னா பாஸ்புக்ல பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர்னு ஃப்ரண்ட் சைட்ல இருக்கும், அதை நம்ம ரைட் பண்ணணும். அடுத்து போன் நம்பர் ரைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ்னா பேங்க்ல இருந்து நம்ம கால் பண்ணுவாங்க, அதனால நம்ம போன் நம்பரை இங்கே ரைட் பண்றது நல்லது. ஓகேங்களா? டூ அட்ரஸ்ல தி பேங்க் மேனேஜர், இந்தியன் பேங்க். சோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் பேங்க் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன பேங்கோ அந்த பேங்க் நேம் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க், கனடா பேங்க், என்ன பேங்கா இருந்தாலும் அந்த பேங்க் நேம் ரைட் பண்ணிக்கோங்க. பேங்க் நேம் ரைட் பண்ணிட்டு சென்னை பிரான்ச் நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன பிரான்ச் வந்து இந்த பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, சோ அதுவும் பாஸ்புக்லயே இந்த பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஊர்ல வந்து பிரான்ச் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதை போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச்சும் தெரியும். நீங்க பாஸ்புக்ல ஃப்ரண்ட்லயே உங்களுக்கு இந்த அட்ரஸ், அதாவது பேங்கோட அட்ரஸும் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பேங்கோட அட்ரஸ் சென்னை, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னை அந்த பின்கோடோட சேர்த்து போட்டிருக்கேன். நீங்க அதே மாதிரி சென்னை எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல பேங்க் எங்க இருக்குதோ பேங்கோட அட்ரஸ் ஃபுல்லா ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெஸ்பெக்டட் சார் இல்லைன்னா மேடம், ரெண்டுமே போட்டுக்கோங்க. சாரா இருக்கலாம், மேடமா இருக்கலாம். சோ அதனால ரெண்டும் இது மாதிரி ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம். சப்ஜெக்ட் request letter to issue an new ATM card. I had opened an account in your Indian bank a few months back, but somehow I did not apply for the ATM card at that time. I have been doing the withdrawal process and other transaction process through the bank only. Henceforth, I want to use an ATM card to debit money, as the same may save my time. So, kindly grant me a new ATM card as soon as possible. I would be very thankful. To you for this kind act. Thanking you. Yours faithfully, V. Pooja. So நான் சொன்ன மாதிரி தான், முதல்ல நீங்க ஃப்ரம் அட்ரஸ்ல என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேமும் அவங்களுடைய சைனும், இப்ப பூஜானா பூஜா வந்து கீழே சைன் பண்ண மாதிரி ஒரு சைனும் இருக்கணும். அடுத்தது டேட், நம்ம வந்து ஸ்டார்டிங்ல என்ன டேட் போட்டோமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு லெட்டர் கொடுக்கறதா இருந்தா இன்னைக்கு டேட், நாளைக்கு லெட்டர் கொடுக்கறதா இருந்தா நாளைக்கு டேட்னு சொல்லியிருந்தேன்ல, சோ அந்த டேட் போட்டுட்டு பிளேஸ், உங்க வீடோட பிளேஸ், இப்போ வந்துட்டு நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா சென்னை, மதுரையில இருக்கீங்கன்னா மதுரை, அது மாதிரி பிளேஸ் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ்
கட்டுரை இது மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.